வட்டத்தை 10 ஆண்டுகளாக சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் மூல காரணம் என்னுடைய தந்தையார் சவுந்தரராசன் அவர்கள். சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அழகான ஒரு நூலகம் உண்டு, மிக பழமையான நூல்கள் உண்டு. அதுவும் ரெவரண்ட் ஃபாதர்ஸ் அருட்தந்தையர்கள் உலகம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அங்கே அவர்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ இந்தோனேஷியா போனார்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சிறந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து நூலகத்திலே ஃபாதர் வைப்பாங்க. இப்படியாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எல்லாம் அந்த நூலகத்திலே தூங்கி கொண்டிருந்தன. அப்போ என்னுடைய தந்தையார் ஒரு வேலை பண்ணாங்க. என்ன வேலை அப்படின்னா, வாரத்தில் புதன்கிழமை அவருடைய வகுப்பு வரும். அந்த ஒரு நாள் வாசகர் நேரம் என்கிற ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கினார். நாங்கள் வகுப்பில் 65 பேர், 8th B. நேராக போய் அந்த நூலகத்திலிருந்து புத்தகங்கள் எல்லாம் மானிட்டர்னு சொல்லுவோம், அந்த லீடரை வச்சு அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வர வச்சு அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்து முடிக்கும்போது 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளாக எந்த புத்தகம் கிடைக்கிறதோ அந்த புத்தகத்தினுடைய எத்தனை பக்கங்களை வாசிக்க முடியுமோ வாசிச்சிடணும். பெல் அடித்தோன்னே அந்த புத்தகங்கள் மீண்டும் நூலகத்துக்கு போயிடும். அடுத்த நாள் வரும்போது எந்த புத்தகத்தை பற்றி நான் படித்தேனோ அந்த புத்தகம் பற்றி ஒரு பக்க அளவிலே தமிழிலே எழுதி கொண்டு வர வேண்டும், இல்லைன்னா பெரம்ப வச்சு அப்பா நொறுக்கிடுவார். இப்படித்தான் வாசிப்பு இயக்கத்திற்குள்ளாக நான் போனேன். இப்படித்தான் பாரதியை வாசித்தேன், இப்படித்தான் ஷெல்லியை, இப்படித்தான் கீட்ஸை, இப்படித்தான் வேர்ட்ஸ்வர்த்தை, இப்படித்தான் நெல்லை ஜெயந்தாவுக்குள்ள நுழைந்ததெல்லாம் பிற்காலகட்டத்தில் தான். ஆனால் அவருடைய கவிநடை மிக அழகானதாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது சில கவிதைகள் பல மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சங்க கவிதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கருங்கண் தாக்கலை பெரும்புரிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளிமுதல் சேர்த்து ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகுக்கும் சாரல் நாட சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதை எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிறது. நமக்கு புரியுமா என்று கேட்டால் நமக்கு புரியாது. உரையாசிரியர்கள் உதவி இல்லாமல், ஊயசாவினுடைய உரை இல்லாமல் அந்த புத்தகத்தை நம்மால் வாசிக்க முடியாது. அடியார்க்கு நல்லாருடைய உரை இல்லாமல் சிலப்பதிகாரத்துக்குள்ளாக நம்மளால் போக முடியாது. திருக்குறள் என்று சொன்னால் பரிமேலழகருடைய உரை இல்லாமல் திருக்குறளுக்குள்ளாக நம்மால் செல்ல முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு இணையம் அதை மாற்றியிருக்கிறது, ChatGPT அதை மாற்றியிருக்கிறது. நாளை மறுநாள் அந்தமானில் போய் அந்தமான் தமிழ்ச்சங்கம் நடத்த இருக்கிற ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிலே தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்கிற தலைப்பிலே நான் ஒரு பன்னாட்டு கட்டுரையை அங்கே வழங்க இருக்கிறேன். இது எங்கிருந்து தொடங்கியது என்றால், சவேரியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய அந்த நூலகத்திலிருந்து தொடங்கியது நண்பர்களே. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய நூலகம் மாதிரி ஒரு கடலை பார்க்க முடியாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என கூ என்று சொன்னாரே பாவேந்தர். அதற்கு சரியான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட மத்திய நூலகம். கடல் அது. அந்த நூலகத்துக்குள்ளே போய் தேட தேட நீங்கள் தேடாத பலவும் கிடைக்கும். அதுதான் சிறப்பு. ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே ஒரு வாளி விழுந்துருச்சு. பாதாள கரண்டியை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வாளியை தேடும்போது இதற்கு முன்பாக தொலைத்து நாம் தேடாத பல பொருள்களையும் அந்த பாதாள கரண்டி எப்படி வெளியே கொண்டு வந்து தருமோ அதே வேலையை எது செய்யும் என்று சொன்னால் நூல்கள் செய்யும். ஜெயந்தாவை நான் புரிந்து கொண்டது நூல்களின் மூலமாக. எனக்கு பக்கத்திலே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் வாழ்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டது விமலா அவர்களுடைய மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு. சவேரியார் கல்லூரியில் நான் படிக்கும்போது நாங்கள் படித்த புத்தகங்கள் எல்லாம் கிளாசிக்கலாக இருக்கும். அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பேராசிரியர் சிவசு அவர்கள். அதாவது ஒரு நல்ல வாசகன் நல்ல நூல்களை தேடி போவான். நிறைய தேன் எடுக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கும், பூக்கள் இருக்கும். அந்த தேனி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மலரிலும் சென்று அமர்ந்து துளி துளியாக தேனை பருகி 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 அதை கொண்டு போய் தேனடையில் சேர்த்து வைக்கும். நம்ம ஒரு தீவட்டியை வச்சு அந்த தேனியை எல்லாம் விரட்டி விட்டு அழகாக பிழிஞ்சு நம்ம பாட்டிலில் வச்சு நம்ம குடிச்சிருவோம். ஒரு தேனியை போல நல்ல நூல்களை எல்லாம் தேடி தேடி நாங்கள் சென்றது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அடுத்த நூலகம் தூய சவேரியார் கல்லூரி நூலகம். கடல் அது. அங்கதான் பாம்பும் பிடாரனும் படித்தோம். வண்ண நிலவன் வண்ணதாசன் ரெண்டு பேரையும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. வண்ணதாசன் எழுத்து நடை வேறு, வண்ண நிலவன் எழுத்து நடை வேறு. அவர் எழுதிய ரேணி செய்யர் தெரு, இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு விறுவிறுன்னு நான் அந்த புத்தகங்களை மட்டும்தான் சொல்ல முடியும், உள்ளுக்குள்ளே போய் சொல்ல முடியாது. அந்த ரேணி செய்யர் தெருவை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் வண்ண நிலவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்திகநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு பாளையங்கோட்டையை, திருநெல்வேலியை, யதார்த்தத்தை தன்னுடைய எழுத்து உலகால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கடல் புறத்திலுடைய வண்ண நிலவன். அந்த வண்ண நிலவனை படித்து பல நாட்கள் நாங்கள் அழுதிருக்கிறோம். அதில் எஸ்ஸர், அதே மாதிரி சாணை பிடிப்பவன் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் அவர். அந்த வண்ண நிலவனை எங்களுக்கு கற்றுத்தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர் சிவசு அவர்கள். இந்த இடத்துல அந்த மனிதரை நான் நினைவுபடுத்தவில்லை என்றால் நான் குற்றவாளியாக மாறி போய்விடுவேன். யாருன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்கள். இந்த மேடையில் அவர் இல்லாத மேடை, தண்ணி இல்லாத ஒரு குற்றாலம் மாதிரி எனக்கு தோன்றுகிறது. தண்ணியே இல்லை, ஆனால் குற்றாலம் இருக்குது. நாரும்புநாதன் அவர்கள் இந்த இடத்துல இருந்தார்னா இதுக்குள்ள அங்கே ஓடி இங்கே ஓடி அந்த நாரும்புநாதன் அவர்களோடு இறுதி நிகழ்வு, அவருடைய இறுதி நிகழ்வு முத்தமிழ் பள்ளியில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் எழுதக்கூடிய பிள்ளைங்க 75 பேரை தெரிவு செய்து அந்த 75 பேருக்கும் ஒரு 5 நாள் எழுத்து பயிற்சி முகாமை நாரும்புநாதன் அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அதில் ஒரு நாள் நெல்லை எழுத்தாளர்களை பற்றி நான் பேசினேன். வண்ண நிலவனில் ஆரம்பித்து விக்ரமாதித்தன் நம்பி, கலாப்பிரியா, வண்ணதாசன், அந்த நாரும்புநாதன் இல்லாத ஒரு புத்தக திருவிழா சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. அந்த நாரும்புநாதனுடைய எழுத்துக்களை நம்ம படித்து பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக ஒரு டீ கடையில் உட்காந்து நீங்கள் தேநீர் சாப்பிடும்போது ஒரு பிஸ்கட் அதில் முக்கி நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா? யாராவது பார்ப்பாங்களேங்க, கூச்சம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி ஒரு எழுத்து நடை நாரும்புநாதன் அவர்களுடைய நடை. வண்ண நிலவனுடைய கடல் புறத்திலோ அல்லது பாம்பும் பிடாரனோ அல்லது ரேணி செய்யர் தெருவோ என்ன ஒரு வாசக அனுபவத்தை எனக்குள்ளாக உண்டாக்கியது என்று சொன்னால், எழுதப்படுகிற எல்லாம் எழுத்து அல்ல என்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ள உண்டாக்குனது எதுன்னு கேட்டிங்கன்னா வண்ண நிலவனுடைய அந்த எழுத்து தான். தங்கம் இருக்கிறது, 24 கேரட் இருக்குது, 22 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது, 10 கேரட் இருக்குது. அடை வைக்க போகும்போது தான் தெரியும் சரி தங்கமே கிடையாது, அவ்வளவும் செம்பும் பாரு. அது மாதிரியாக பல எழுத்துக்களை உயர்ந்த எழுத்துக்கள் என்று நாம் சிறு வயதிலே வாசிக்க தொடங்கி ஒரு காலகட்டத்தில் நின்று போயிருப்போம். அது அடிப்படையான விஷயம். முதல்ல என்னுடைய வாசிப்பு அனுபவம் என்பது ராஜேஷ்குமாரில் ஆரம்பிச்சது, விவேக் ரூபாலாவில் ஆரம்பிச்சது, அப்புறம் ராஜேந்திரகுமார், அப்புறம் சங்கர்லால் துப்பறிகிறார், அப்புறம் ராஜேந்திரகுமார், வரிசையாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரிக்குள்ளாக வந்த உடனே இன்னும் அந்த அருட்தந்தை சவேரியார் கல்லூரியில் இருக்கார், அருட்தந்தை இன்னாசிமுத்து அடிகளார். அவர் தான் எங்களுக்கு 92ல் பிரின்சிபலாக இருந்தவர். தினந்தோறும் நூலகத்துக்கு வந்துடுவார். லெபோ ஆடிட்டோரியத்துக்கு கீழே நூலகம், மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகத்தில் தினந்தோறும் ஃபாதரை பார்க்கலாம். நாங்கள் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருப்போம். தர்மனுடைய கதைகள், தமிழவனுடைய கதைகள், இதெல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு என்ன படிக்கிறோம்னு ஃபாதர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தோளில் தட்டி கொடுத்து இன்னும் நல்லா வாசிக்கணும், இன்னும் நல்லா வாசிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா இரவு 7 மணிக்கு. அந்த நூலகம் காலையில் 8 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் அந்த நூலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த செல்பேசியினுடைய தொடுதிரையிலிருந்து இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரே அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அற்புத விளக்கு எது என்று கேட்டால் நூல்கள் மட்டும்தான். புத்தகங்களை நான் மேலிருந்து கீழாக வாசிக்கிறேன், அந்த புத்தகங்கள் கீழிருந்து மேலாக என்னை உயர்த்தி விடுகிறது. என்னுடைய 20வது வயதில் பாரத பிரதமருடைய சத்பவனா தேசிய விருதை நான் பெற்றேன் என்றால் காரணம் நூல்கள் தான். என்னுடைய 21வது வயதில் உலகத்தமிழ் மாநாட்டில் ஜெயலலிதா அவர்களிடம் நான் விருது பெற்றேன் என்று சொன்னால் புதுக்கவிதைகளில் சமுதாய நோக்கு. காரணம் எதுன்னு கேட்டால் வாசிப்பு தான். அந்த வாசிப்பு ஒரு மனிதனை என்ன செய்யும் என்று கேட்டால்
வாசிப்பு ஒரு மனிதனுடைய சட்டையை பிடிச்சு உலுப்பும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. இதுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய சாப்டர் பள்ளியை பற்றி வண்ணதாசன் பட்டறைகள்னு ஒரு கதை எழுதியிருப்பார். நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க, பட்டறைகள். அந்த பள்ளியினுடைய வாசலில் ஒரு கரும்புச்சாறு விற்கக்கூடியவன் தான் அந்த பட்டறைகளுடைய கதாநாயகன். திருநெல்வேலி டவுனில் சந்திப்பிள்ளையார் கோயில் தெரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு சுடலை மாடன் கோயில் தெரு. அதில் ஒரு வீட்டில் 4 பேர் சூசைட் பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. பிணம் அடுக்கப்படுகிறது, வெள்ளை துணியை வச்சு மூடி வச்சுருக்காங்க. வண்ணதாசன் இங்கிருந்து அங்கே நடக்கிறார், அவரால் தாங்கவே முடியல. கிருஷ்ணன் வைத்த வீடாக அந்த கதையை மாற்றுகிறார். இந்த இடத்திலிருந்து அந்த தெருவினுடைய கடைசிக்கு போகிறார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஊரில் எல்லாரும் நம்மட்டு சிரிப்பு அந்த அந்த பெண்ணினுடைய கேரக்டரை, அவளுடைய ஒழுக்கத்தை எல்லாம் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்க்கிறார், இவ்வளோ மாதிரி ஒரு உத்தமையை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதல் சின்ன வரை வண்ணதாசனுடைய பெரிய நீண்ட சிறுகதை என்று அந்த கதையை சொல்ல முடியும். அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு நாரணமாள்புரம் என்கிற இடத்துக்கு போனோம். அதாவது பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் என்று சொல்லுவோம். கற்றல், பங்கேற்பு கற்றல். வகுப்பறையில் வச்சு பாடம் நடத்தி கொண்டிருப்பது அல்ல, மாறாக புதுமைப்பித்தன் ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய ஒரு கதை, புதிய கூண்டு என்கிற ஒரு கதை. கூகுளில் அடிச்சு பாருங்க. அந்த புதிய கூண்டினுடைய கதை களம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாரணமாள்புரம். நாரணமாள்புரத்தினுடைய அக்ரஹாரம், நாரணமாள்புரத்தினுடைய படிக்கட்டு, நாரணமாள்புரத்திலே தூரத்தில் எரியக்கூடிய பிணத்தினுடைய மயானம், தாமிரபரணி நதியிலே மிதந்து வரக்கூடிய அழுக்கு மூட்டை, இது எல்லாவற்றையும் பற்றி புதுமைப்பித்தன் அப்படி கலக்கியிருப்பார். நீங்கள் எழுத்தாளராக மாற வேண்டும் என்று சொன்னால், நல்ல வாசகனாக மாற வேண்டும் என்று சொன்னால், யாரிடமிருந்து உங்களுடைய உரையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டால் பாரதின்னு சொன்ன பாரதிக்கு அப்புறம் நீங்கள் யார்கிட்ட போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய காலனும் கிளவியும் கதையை படிச்சிங்கன்னா, அதுவும் வெள்ளக்கோயிலில் உட்காந்து படிக்கணும் அந்த கதையை. வெள்ளக்கோயிலினுடைய 2 பக்கத்திலும் வயற்காடுகள், நீண்ட நெடிய வயற்காடுகள், ஒத்தையடி பாதை மாதிரி அந்த பாதை, தூரத்தில் ஒரு ஆலமரம், அங்கே சுடலை மாடன். எந்த பிணம் போனாலும் அந்த முக்கில் அதை வச்சுட்டு அவர்கள் அங்கே நேர்ச்சை செய்யக்கூடிய அந்த விதம், 18 படிகளிலே அந்த பிணத்தை எல்லாம் தூக்கி கொண்டு மேலே கொண்டு போய் வச்சு எரியூட்டக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலனும் கிளையுமையும் என்கிற கதையில் ரொம்ப அருமையாக, அதுவும் அந்த இடத்துக்கே போய் நம்ம அதை படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு நாரணமாள்புரத்தில் தாமிரவர்ணியினுடைய படிக்கட்டில் கொண்டு போய் உட்கார வச்சோம். உட்கார வைத்து 25 பிள்ளைங்க. இப்போ நான் அந்த கதையை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எழுத்தாளர் சு வேணுகோபால் வந்திருந்தார், சுடலைமணி வந்திருந்தார். அந்த 2 பேர் முன்னிலையிலும் அந்த கதையை நான் வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க அந்த பிள்ளைகளினுடைய பார்வை அப்படியே விரிகிறது. பாருங்க, அக்ரஹாரத்தை பற்றி சொல்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு 10 வீடு இருக்கு இல்லையா, அழிபாய்ச்சப்பட்ட வீடுகள், அந்த அக்ரஹாரம் தான் இந்த அக்ரஹாரம். கூட்டு போய் காமிக்கிறேன். படிக்கட்டுகளை வர்ணிக்கிறார். அந்த படிக்கட்டில் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. புதுமைப்பித்தன் ஓடி ஆடிய, புதுமைப்பித்தன் துணி துவச்ச, புதுமைப்பித்தன் நீராடிய தாமிரவர்ணியிலே நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு சொன்னோம். அன்னைக்கு அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியாது, தூரத்தில் மயானத்திலே பிணம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பிணத்தை பற்றி அவன் வர்ணிச்சிருக்கிறான். நண்பர்களே, காலத்தை கைது செய்யக்கூடிய கலைஞர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒளிப்பட கலைஞர்கள் தான். இங்கே எடுத்திருக்காங்க இல்லையா. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்விலே வண்ணதாசன் பேசிய உரையை இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும். ஜெயந்தா ஐயா பேசிய உரையை நீங்கள் பார்க்கணும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வாலி பேசிய உரையை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபுக்கு போகிறோம். இன்றைக்கு அதே வேலையை இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா படைப்பாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, படைப்பு என்பது அது உள்ளத்தினுடைய குமுறல் மட்டுமல்ல. உள்ளதை சொல்லுவது படைப்பு, உள்ளத்தை சொல்லுவது படைப்பு. நல்ல படைப்பு உள்ளதை சொல்லும். வேற ஒன்றும் இல்லை. அகம்புறம்னு ஒரு புத்தகம் ஆனந்த விடலில் வண்ணதாசன் தொடராக எழுதினார். அதில் ஒரு கட்டுரை எதுன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி சமாதானபுரத்தில் இருந்து பஸ்ஸில் கிளம்புறான். ஏடிஜே பஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 3ஆம் நம்பர் பஸ்ஸு. நான் இதெல்லாம் பற்றி திருநெல்வேலி நினைவுகளில் எழுதியிருக்கிறேன். அந்த பேருந்து அங்கிருந்து கிளம்புகிறது. கிளம்பி டவுனில் போய் சந்திப்பிள்ளையார் கோயில் முக்கில் போய் நிற்கிது பஸ். அவ்வளோதான். இந்த 2 இடத்துக்கும் இடையிலே நடந்த சம்பவத்தை அப்படி வர்ணிக்கிறார்.
அந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே நசுங்கி போயிருக்கிறார். 130 பேர் உள்ளே இருக்காங்க, காற்று இல்லை. சரியாக திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு மேலாக அந்த பேருந்து வரும்போது, நடுப்பகுதிக்கு வரும்போது கண்டக்டர் ஓடி வந்து என்ன செய்கிறார்னா, படிக்கட்டிலே நின்று கொண்டு சட்டை பொத்தான கலட்டி ஒரு ஊது ஊதுறார். காற்று முகத்தில் அப்படி சில்லுன்னு அப்புது, அவ்வளோதான். ஒரு வினாடி மீண்டும் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடுறார். வண்ணதாசன் எழுதியிருப்பார், அகம்புறம் என்கிற படைப்பில் எழுதியிருப்பார். அதே மாதிரியாக விக்ரமாதித்தன் நம்பி, விக்ரமாதித்தனுடைய திரு உத்தரகோச மங்கை என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. எங்களுக்கு அது எம்ஏல பாடமாக எங்களுடைய பேராசிரியர் பாண்டியன் சார் நடத்துகிறாங்க. அந்த புத்தகத்தில் சும்மா 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 இருப்பதே சுகம் என்று அவர் எழுதியிருப்பார். ஒரு கவிதை அவர் சொன்னாலே, தம்பி வந்து அருமையாக பேசும்போது சொன்னார், இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ஹிந்துவில் நான் எழுதினேன், நகுலனின் தனிமை என்கிற ஒரு கவிதையை நான் எழுதினேன். நகுலனை வாசிக்கும் போது, அவருடைய கோட்ஸ்டாண்ட் கவிதைகளை வாசிக்கும் போது, நடுநிசி நாய்களை வாசிக்கும் போது நான் வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுறேன். மௌனியை வாசிக்கிறேன், அழியா சுடர்களை வாசிக்கிறேன். இது ஏதோ ஒன்றை எனக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறது. நெல்லையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த இடம் என்பது பொருட்காட்சி திடல். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ராட்டினங்கள் எல்லாம் சுத்தம். அதில் டெல்லி அப்பளம் வாங்குறதுக்குன்னே இங்கே வருவோம். நம்ம ஒரு பெரிய பேப்பரில் வச்சு டெல்லி அப்பளம் கொடுப்பாங்க. டெல்லி அப்பளத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு வாசிப்போம். கடலை மடக்குகிற காகிதத்தை கூட வாசித்து வாசித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நெல்லையர்கள் இருந்து கொண்டே இருந்தோம். அந்த விக்ரமாதித்த நம்பியினுடைய கவிதைகள், மௌனியினுடைய அழியாச்சுடர், நம்முடைய சிறுவைகண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்கிற ஊரிலே பிறந்த எழுத்தாளர் மாதவையா எழுதிய கிளாரிந்தா என்கிற நாவல் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கான பதிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, மாதவையா எழுதிய கிளாரிந்தா என்கிற நாவல். திவான் இங்கே வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். எங்கே புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கே திவான் இருப்பார். அவருடைய வீட்டிலே 1.5 லட்சம் புத்தகங்கள் வைத்துக்கொண்டு அந்த புத்தகங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார் திவான் அவர்கள். நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? அந்த திவான் அவர்கள் பரிசு பெறாத பாரதி பாடல் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, நமக்கு தெரியும். அந்த கவிதை 2வது பரிசு பெற்ற கவிதை என்று சொன்னால் நம்புவீங்களா? அப்போ முதல் பரிசு பெற்றது யார் என்று கேட்டால், முதல் பரிசு பெற்றது யார் என்றால் பெருங்குளத்தை சார்ந்த கவிஞர் மாதவையாவுடைய கவிதை தான் முதல் பரிசை பெற்றது. திருநெல்வேலி சீமையில் திரும்பிய இடமெல்லாம் எழுத்தாளர்கள். ராபி சேது பிள்ளை ராஜவல்லிபுரத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனோம். அந்த கோயிலில் மேலே ஒரு மணி இருக்கிறது. அவர் வாழ்ந்ததனுடைய அடையாளம் இன்னைக்கு அந்த ஊரில் அது ஒன்று மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய மணி இருக்கிறது அழகை கூத்தருடைய ஆலயத்தில். மேலே போய் பார்த்தா ராபி சேது பிள்ளை 1962 என்ற பதிவு அங்கே இருக்கிறது. அங்கே முடித்துவிட்டு வள்ளிக்கண்ணன் வாழ்ந்த வீட்டுக்குள்ளாக அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனோம். அங்கே அருமையான ஒரு கதை, ஒரு பெரிய மனுஷன் ஒரு கதை எழுதியிருப்பார் வள்ளிக்கண்ணன். அந்த கதையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜவல்லிபுரம் மாதிரியான ஒரு அழகான கிராமத்தை சங்கருடைய படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கும் கூட அப்படித்தான். நீங்கள் தாளையத்திலேருந்து கிளம்பி ராஜவல்லிபுரத்துக்கு போனாலும் சரி, அல்லது 4 வழிச்சாலையிலே ராஜவல்லிபுரத்துக்கு போனாலும் சரி, அழகான வயற்காடுகள், எல்லா இடங்களிலும் குளம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுடலை மாடனுடைய திரு உருவங்கள். உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா வயற்காட்டில் உழுது கொண்டிருப்பார்கள். உழுது கொண்டிருக்கும்போது அந்த கொக்கு அப்படி பார்த்தீங்கன்னா விழுந்து அங்கே இருக்கக்கூடிய மீனை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும்போது குற்றால குறவஞ்சி எனக்கு நினைவுக்கு வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கமன சித்தர் வந்து வந்து காயசத்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் என்று அவன் எழுதியிருப்பான்ல. அதே ஒரு படைப்பாளியாக உங்களை அந்த ஊர் மாற்றிவிடும். அந்த ஊருக்குள்ளே போகிறோம், மினி பஸ்ஸில் போகிறோம், பச்சை கலர் EEE பஸ்ஸு. உள்ளே போய் வள்ளிக்கண்ணன் வாழ்ந்த வீடு எங்கன்னு கேட்குறோம், யாருக்குமே தெரியல. அப்படி ஒருவர் வாழ்ந்தாரா தெரியல. 2 சாகித்ய அகாடமி விருதாளர்களை தந்த ஊர் ராஜவல்லிபுரம். ராஜவல்லிபுரம் பி சேது பிள்ளை தான் ராபி சேது பிள்ளை, ராஜவல்லிபுரம் கண்ணன் தான் வள்ளிக்கண்ணன். அங்கே போய் கேட்டால் தெரியல. அப்புறம் சொன்னாங்க அந்த வீடு தாங்க வளவு வீடு, அப்படி இடிக்கப்படாமல் இருந்தது. வேற ஒருத்தங்கிட்ட அந்த வீடு போயிடுச்சு.
அந்த வீட்டில் போய் நின்று கொண்டு இந்த பிள்ளைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு பெரிய மனுஷி என்கிற கதையை நான் அங்கே வாசித்தேன். வாசிக்க வாசிக்க வள்ளிக்கண்ணன் எங்களோடு இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நண்பர்களே, ஒரு வாசிப்பு என்ன செய்யும் என்றால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன ஒரு கவிஞனை நம் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தோம். 100 ஆண்டுகளுக்கு முன் இறந்து போன பாரதியை கொண்டு வந்து நமக்கு பக்கத்தில் நிறுத்தோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் ஒரு மரத்தினை பொந்தரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தருகிட தித்தோம் என்று அவன் எழுதியிருக்கிறான்னா, நிச்சயமா அந்த பேனால வந்து இங்க ஊற்றி எழுதியிருக்க முடியாது. கந்தகத்தை ஊற்றி எழுதினா மட்டும்தான் இப்படி ஒரு கவிதையை பாரதியால் எழுதியிருக்க முடியும். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்று அவன் எழுதியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு ஒரு லட்சிய வெறியோடு இருந்திருப்பான். அந்த பாரதி, அந்த புதுமைப்பித்தன், அந்த கூப்பாரா, வரிசையாக வாசித்து கொண்டே வருகிறோம். அந்த வண்ண நிலவன், அந்த வண்ணதாசன், கலாப்பிரியா, அவள் அழகா இல்லை எனக்கு தங்கையாகிவிட்டாள். எல்லோருக்கும் அதிர்ச்சியை உண்டாக்கிய ஒரு கவிதை அது. கலாப்பிரியாவுடைய எட்டயபுரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த கலாப்பிரியா என்கிற மகா கவிஞன் யார் என்று நமக்கு தெரியும். இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய உருள் பெறும் தேர் பலமுறை நான் வாசித்து விட்டேன். வண்ணதாசன் சொன்னார், ஆணித்தேரை பற்றி சொன்னார். அந்த ஆணித்தேரை வச்சு அவர் நிலைன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் கோமு என்கிற ஒரு சின்ன குழந்தை, 10 பருவத்தின் குழந்தை, ஒரு வயசான பெண்ணுக்கு உதவியாளராக அந்த பெண் இருப்பாள். அந்த கோமு என்கிற அந்த குழந்தை வேட்டு சத்தம் கேட்டாச்சு, தேர் இழுக்க தொடங்கிட்டாங்க. தேர் பார்க்கணும், ஆனால் பாட்டி விடுவாங்களான்னு கேட்டால் பாட்டி விட மாட்டாங்க. திருவிழா துட்டுன்னு ஒரு துட்டு கொடுக்குறாங்க. அந்த கதையை வண்ணதாசன் வர்ணித்திருப்பான். இப்போ தேர் வந்து வாகைடி முக்கைக்கு வந்துருச்சு, இப்போ தேர் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு அவள் கற்பனையிலே தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் அவள் வந்து அந்த தேரை பார்க்க வர்றான். நிலை என்கிற கதையில் அற்புதமாக எழுதியிருப்பார் விக்ரமாதித்தன் நம்பி. அதே போன்று பூமணி அவர்கள், அதாவது ஒரு கவிஞர் ஒரு படைப்பாளியை பற்றி நான் சொல்லுவதா என்று கேட்டால் இல்லை இல்லை, வாசிப்பு அனுபவம் மிக நீண்டது. பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும், அனந்தரங்கம் பிள்ளையினுடைய டைரியை வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை ஒரு படைப்பாளியால் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் பிரபஞ்சன் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் பிரபஞ்சனை பாருங்க. அத்தர் வியாபாரியினுடைய வாழ்க்கையை இன்னும் பேச இருக்கிறாங்க. நம்முடைய எழுத்தாளர் எஸ்ராவினுடைய படைப்புகள், யாமம் என்கிற படைப்பு, உபபாண்டவம் என்கிற படைப்பு, அவர் எழுதிய சிறுகதைகள் இருக்கு இல்லையா, அந்த சிறுகதைகளினுடைய 100 சிறுகதைகளை தொகுத்து கொடுத்துருக்கார். அந்த 100 சிறுகதைகளை நம்ம தேடி அலைந்தாலே இந்த ஆயுள் நமக்கு காணாது. அப்போ என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால், வண்ணதாசனோ வண்ண நிலவனோ அல்லது கலாப்பிரியாவோ அல்லது திவானோ அவர்கள் எதை விட்டு செல்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா, எழுத்தை விட்டு செல்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை விட்டு செல்கிறார்கள். திருநெல்வேலி வாழ்க்கையை விட்டு போகிறாங்க. விஞ்சய் விலாஸ்னு ஒரு கடை இருக்குது, 100 ஆண்டுகள் ஆன கடை. அந்த கடையை புதுமைப்பித்தனுடைய கதையில நீங்கள் வாசிக்க முடியும். பலாமரிச்ச ஓடை, அதாவது குழந்தையை போட்டுட்டு பலாப்பழத்தை தூக்கின ஒரு ஓடை கதை. இங்கே ஐயா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயராகவ முதலியார் சத்திரம், ஞானமணி அம்மாள் சத்திரம், இதெல்லாம் இன்றைக்கு எங்கே உயிரோடு இருக்கிறது என்றால், எழுத்திலே உயிரோடு இருக்கிறது, வாசிப்பிலே உயிரோடு இருக்கிறது. நாம் வாசிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த 125 ஸ்டால் நமக்கு காணாது. வாசிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாலாக போய் எந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறதுன்னு வாசிக்க ஆரம்பிப்பீங்க. மாலனுடைய ஜனகணமன என் ஜன்னலுக்கு வெளியே அவர் எழுதியிருப்பார். எழுத்தாளர் சுஜாதாவினுடைய கற்றதும் பெற்றதும், இதெல்லாம் இன்றைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்குள்ளே படைப்பாக, பேச்சாக, உத்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆசிரியராக நான் பொறுப்பேற்று 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த 29 ஆண்டுகளிலே தொடர்ந்து நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன கேட்டால், மூச்சு விடுறது. அது எல்லாரும் தான் சார் பண்ணுறோம். மூச்சு விடுறதோடு சேர்த்து என்னன்னு கேட்டால், இன்றைக்கு என்ன படைப்பு வந்திருக்கிறதோ அந்த படைப்பை வாசித்து விடுவது. சேது பாலா வந்திருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவருடைய படைப்பு சண்முக சுந்தரம் என்கிற ஒரு படைப்பாளர், திருநெல்வேலியில் இப்போ அவருடைய புத்தகத்தை வெளியிட போகிறோம். அந்த படைப்பு நெல்லையை மிக அழகான கோணத்திலே காட்டிய சுகாவினுடைய மூங்கில் மூச்சு, தாயார் சந்நிதி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்றில் கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறது. படைப்பும் வாசிப்பும் 2 கண்கள் மாதிரியாக
நல்ல நூல்களை நீங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டால் நல்ல படைப்புகள் உங்களிடையே வந்துவிடும். காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. மணிவண்ணன் ஐயா காவல்துறையினுடைய ஆணையாளர் திருநெல்வேலி மாநகரம் அவர்கள் ஒரு சின்ன காணொளி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 நிமிஷம் பைட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசிய அந்த உரை, மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு சின்ன பைட் கொடுத்துருப்பாங்க. அதில் உரை என்னுடைய மாணவர் விஸ்காமில் இருக்கிறார் தம்பி சுரேஷ் அவர்களோடு வண்ணதாசன் ஐயா வீட்டுக்கு போகும்போது 1 நிமிஷத்துக்குள்ளாக வண்ணதாசன் வரிசையாக சொன்னார். புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மதார் வரை அவர் அவ்வளவு பேர்களையும் வரிசையாக சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்றால், வாசிக்கிறவன் எழுதுகிறவனாக இருப்பான், எழுதுகிறவன் வாசிக்கிறவனாக இருப்பான். எனவே நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் வாசிக்க வேண்டும். வாசிக்காத நாள் இப்புவியில் வசிக்காத நாள் என்று சொல்லி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதியில் தொடங்கி சங்க இலக்கியத்தை தொட்டு பாமேந்தரை கடந்து என்று வகுப்பில் மட்டும் உலகத்தை சுற்றி காட்டிய எங்களுக்கு இன்று நெல்லையவே சுற்றி காட்டிய எங்களுடைய ஆசான் மகாதேவன் ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததாக மண்ணின் மனம் வீசும் நெல்லை தமிழுக்கு பகுத்தறிவு தரும் உரமே இவரது கவிதைகள். விளிம்பு நிலை மக்களின் வழியையும் நெல்லை மண்ணின் ஈரத்தையும் தன் கவிதைகளால் செதுக்கியவர். அன்னாரின் கவிதைகள் சமூக மாற்றத்தின் சாட்டை வரிகள். புத்தக பக்கங்களை திருப்புவது மட்டும் வாசிப்பாகிவிடாது, அவற்றை யோசிப்பதில்தான் முழுமை பெறுகிறது. அடுக்குமொழி பேச்சாளர், பல விருதுகளை பெற்ற நம் மண்ணின் மைந்தர். வாசித்ததும் யோசித்ததும் இவ்வரிகளின் சாராம்சத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருமாறு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, வாருங்கள். இப்பொன்னான நேரத்தில் உங்களது கருத்துக்களை எங்களது மனதில் விதைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள்